அம்மா அம்மா, இது என்ன பார்வதி இந்நேரத்துல வந்திருக்கிற? மாப்பிள்ள வரலையா? அது ஏம்மா கேக்குறேன், என்ன நிரந்தரமா வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கம்மா. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, யாருன்னே தெரியலம்மா. என்ன மாதிரியே பேசுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு என் புருஷன் நான் தான் அப்படி பேசுறேன்னு சொல்லி, நீ வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு விவாகரத்து பத்திரம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருமா. வாழ்க்கையில மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு தெரியலையே. அந்த கடவுளுக்கு கண் இல்லையா? கடவுளே, என் வாழ்க்கை தலையெழுத்து இப்படி இருக்குது, உங்க வாழ்க்கை இப்படி பண்ண நான் எங்க போய் சொல்லுவேன்? கடவுளே, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, அவ்வளவுதான். இனிமேல் நான் அந்த வீட்டுக்கு போகவே முடியாது. பார்வதி, நீ அதே இதையும் நினைச்சு கலப்பிக்காத, கவலைப்படாதம்மா. எதா இருந்தாலும் பொறுமையா இருந்து பார்க்கலாம். உண்மை என்னன்னு வெளி வரும்போது மாப்பிள்ளை கண்டிப்பா உன்னை தேடி வருவாருமா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணை குட்டினா. இது யாரு? இது புதுசா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கண்ணு மயங்குதே. இவன் நல்லா அழுதுட்டு இருக்கிறா. நல்லா நல்லா கூப்பிடுறது கேக்குதா இல்லையாடி? அப்பாவா? என்ற மக பார்வதியாட்டு இருக்குதே. பார்வதி, என்னமாச்சு? அழுதுட்டு இருக்கிற? போய் உள்ள போய் படுத்து தூங்குமா. அந்த குடிகார பயலுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னாலும் புரியாது. எதுக்கு வந்திருக்கிறேன்னு அது கேட்கறான். நான் போய் தூங்குங்கிறான். அவன்கிட்ட என்ன பேச்சு? நீ உள்ள போ பார்வதி. பார்வதி, அம்மா பார்வதி, உள்ள போம்மா, அம்மா வரப்போ. ஏய், என்னடி சோறாக்குன? சோறு ரெடியா? சோறு போடுறீ? உன்னை எதுவும் வந்து தூக்கிட்டு போக மாட்டேங்குதே. என்னை எல்லாத்தையும் சுலபமா 6 நாளே தூக்க முடியாதடி. ஸ்ட்ராங் பாடி. குடிகார கபோதி பயல, போந்த பக்கம் கண்ணு முன்னாடி நிக்காத. நான் எதுக்கடையும் கண்ணுமா நிக்க ஒரு சோத்த போட தின்ன ஓட்டு நான் போய் பறக்கிறேன். குடிகாரனுக்கு வாக்கப்பட்டதா என்ற வாழ்க்கை இப்படி போகுது, சீரழிதுன்னு சொல்லி விரும்புறவனுக்காவது கட்டி வைக்கலாம். நல்ல பையன், பணக்காரட, நல்லா படிச்சிருக்கிற, நல்ல வேலையில் இருக்கிற, பண்பும் அன்பும் இருக்கிறான்னு சொல்லி என் பிள்ளைய கொடுத்து இப்போ என் பிள்ளை வாழ்க்கை சீரழிதே. நான் என்ன பண்ணுவேன்? என்னடி உளறிட்டு இருக்கிற? சோறு எடுத்துட்டு வர முடியுமா? முடியாதா? முடியாது, போயா. என்ன பொசுக்கணும் முடியாதுன்னு போயிட்டா? சரி, நாமளே போய் போட்டு திம்போம். அந்த சூரியன் வலிக்குதல் விழுந்தது மானே, கண்ணை கட்டி காற்றுல விட்ட சாமி சாமி சாமி, சாராயத்தை ஊத்தே. டிவி பார்க்கலாம்னு நினைச்சா கரண்ட் இல்ல. ஆமா, இந்த வயசுல எப்ப பார்த்தாலும் டிவி டிவி எம்சிஆர் படம் பார்த்துட்டு. ஏண்டி இந்த வயசுல நீ ஏன் டை அடிச்சுட்டு தலைக்கு சுத்திட்டு இருக்கும்போது நான் எம்ஜிஆர் படம் பார்த்தா உனக்கு என்னடி? ஆமா, 16 வயசு மாதிரி உன்னா வாடி போடின்னு கூப்பிட்டுக்கிறீங்க பாருங்க. அப்புறம் அப்படித்தான் இருக்கு பொழப்பு. ஏய் கம்முனு, எனக்கு 16 வயசு தான். இப்ப எத்தனை வயசு ஆயிடுச்சு எனக்கு? ஆமா, உங்க கம்மி வயசுதான், வேணா ஒரு பொண்ணு பார்க்கலாம். அப்படியும் பார்த்தா பாக்குறதுதா, கட்டுனா கட்டுறதுதா. உனக்கு பொறாமையா இருக்குதோ? கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க, சரியா? மறுபடி வயசு பத்தி பேசுனியா எனக்கு சரியான கோபம் வந்து. அப்படி வயசானவனா இருக்கணும்னா நீ இடத்துக்கு டை அடிச்சு சின்ன பிள்ளையாட்டு காட்டிட்டு இருக்கிறவனா? அந்த வெள்ள முடியோட அப்படியே இருக்க வேண்டியதானே? உங்ககிட்டலாம் பேச முடியாது கிழவா, நான் போறேன். போடி, உன்னை யாரு எங்க அன்புல அடிக்கணும் சொன்னா? எம்ஜிஆர் ஆட்டா வாள் எடுத்துட்டு வந்து வீசிடுவா. எங்கேயோ கிழவனுக்கு படம் பார்த்து பார்த்து பைத்தியம் முடிச்சிருச்சு. நம்ம போயிடலாம் சாமி. போயிட்டா கிளவி.
ஒரு சூப்பு குடிச்சா நல்லா இருக்குமே. பெரிய மருமகளை கூப்பிடலாமா சின்ன மருமகளை கூப்பிடலாமா? ஏதோ பொதுவா கூப்பிடலாம். மருமகளே, மருமகளே. ஏன் மாமா கூப்பிட்டீங்களா? ஆமாமா, நான் தான் கூப்பிட்டேன். எள்ளுன்னா என்னையா வந்து நிக்கிறது என் பெரிய மருமக தான். சரி, அது இருக்கட்டும். மாமாக்கு ஒரு கப் சூப் எடுத்துட்டு வரையாமா? சரி மாமா, எடுத்துட்டு வரேன். காய் சூப்புங்களா ஆட்டுக்கால் சூப்பா? காய்கறி சூப்பு தாமா. ஆட்டுக்கால் சூப்பு இன்னைக்கு எதுக்கு எனக்கு? ஞாயிற்றுக்கிழமையில் குடிச்சிட்டு காய் சூப் கொண்டு வாமா. சரி மாமா, நான் போய் வச்சு எடுத்துட்டு வரேன். ஜன்னலுக்கு வெளியில குருவி எல்லாம் பார்க்குது. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. எப்பேற்பட்ட பாட்டு! அதையெல்லாம் மறக்க முடியுமா? இந்த காலத்துல இந்த பாட்டு எழுதுறானுங்க. டாடி மம்மி வீட்டுல உள்ள தாளாமா தாளாமா அப்புறம் என்னமோ எழுதுறானுங்களே. ஊ சொல்றியா ஊ சொல்றியான்ட்டு எல்லாம் அதிகாலம். இந்தாங்க மாமா சூப்பு. குடுமா குடுமா, மழை பெய்யுது, எதமா குடிக்கலாம் சூடா. என்ன இது 5 நிமிஷத்துல போயிட்டு வரக்குள்ள என்னமோ குண்டால கையில வச்சிருக்கிறீங்க? அது வெஜிடபிள் சூப். சூப்பு குடிக்கிறியா? சூப்பு உனக்கெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. சூப்பு எனக்கு தான் வைக்கிறாங்க ஆப்பு. இப்போ எதுக்கு வந்துருக்கு ஓர்வையா நின்று பேசிட்டு இருக்கிறேன்? சூப்பு வேணா ஒரு குண்டா எடுத்துட்டு வா, கொஞ்சம் ஊத்த குடிச்சிட்டு போவியாமா. நாய் பேசாது. அப்படி ஒன்றும் எனக்கு குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் எது கண்ணு முன்னாடி நிக்கிற? போ. நம்மளுக்கு கம்முன்னு இருக்க முடியாது. அவமானப்பட்டு போக வேண்டியதா இருக்குது இந்த கிழவங்கிட்ட. முதல்ல போகாம மறுபடியும் வந்த மாதிரி என்னை சொல்லும். அருமையான சூப், ருசியான சூப். வேண்டான்னு போயிட்டாலே. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் இளையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா. என்ன மங்கா அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன விஷயம்? சொல்றக்கா, பத்மா கவி வர சொல்லியிருக்கேன். ஆமா, இந்த கவி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது எங்க குழந்தைனார் பொண்டாட்டி தெரியுமில்ல? தெரியும்க்கா, நான் பார்த்துருக்குறேன். நம்மாலதான். சரிக்கா. சரி உட்காருங்க. உட்காரு சாரு. சரிக்கா. என்னடி எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? என்ன விஷயமாங்கா? அறக்க பறக்க ஓடி வந்தேன். வந்து உட்காருங்க பத்மாக்கா. பார்வதி இருக்கிறாள்ல, வீட்டை விட்டு துரத்திட்டாங்களாமா. என்ன சொல்ற மங்கா? ஆமாம், என்னாச்சு மங்கா? அவங்க வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கா. என்ன பிரச்சனைனாலும் தெரியாது. பால் ஊத்துறனா இருக்கிறாருல, அவர் வந்து அவங்க வீட்டுக்கு கரெக்டாக பால் ஊற்ற போகும்போது எங்கள் வீட்டுக்கு வந்தார். அப்புறம் இருந்துட்டு என்ன நாங்கள் சத்தம் கேட்குது அப்படின்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி இருந்துட்டு அந்த பிள்ளை அழுதுகிட்டே பெட்டியை தூக்கிட்டு போகுதுமா. அந்த பையன் வந்து விவாகரத்து பத்திரத்தை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் இது மட்டும்தான் என்ற காதில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன், அவளுக்கு கேட்கவே இல்லை. அந்த வெளிநாட்டுக்காரி வந்திருக்கிறதே அவளை வீட்டை விட்டு துரத்துறக்குதான். அவளை தைரியமாக மாத்துற, அது பண்ணுற இது பண்ணுறேன்னு நம்ம எல்லாம் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? அக்கா தங்கச்சியாட்ட பழகிட்டு கடைசியில் கூட அவளுக்கு உதவி பண்ண முடியலையே. என்ன நடந்திருக்கும் வீட்டில்? யாரை கேட்டால் தெரியும்? ஏன் துர்கா அக்கா, அன்னைக்கு சொன்னீங்கல்ல பார்வதின்னு ஒரு அக்கான்னு, அவங்களா? ஆமா சாரு, அவ ரொம்ப அப்பாவி. ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. அவங்க வீட்டுக்கு போனாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு யோசனை பண்ணுறீங்க? நம்மளாம் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டு வந்துடலாம். ஆமாக்கா, இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம பார்வதியவே போய் நேரடியாக கேட்கலாம். ஆமாம், துர்காக்கா சொல்கிறது தான் சரி. நம்ம கிளம்பி பார்வதி வீட்டுக்கு போகலாம், என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வரலாம் வாங்க. சரிம்மா, நீங்கள் சொல்கிறது தான் சரி. நம்ம ஒன்றும் பண்ணால் பழகிட்டு இதுவும் கூட அவளுக்கு செய்யலினா எப்படி? பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அதை மட்டும் நான் பார்த்துட்டு கிளம்பி வரேன். போயிட்டு வந்துடலாமா? அக்கா, சாயங்கால நேரம் எப்படி நம்ம போக முடியும்? நாளைக்கு காலையில் கிளம்பிடலாம் 10 மணி காட்டா. ஆமாம் துர்கா, நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது. ஆமாம், சாயங்கால நேரமாக போனோம்னா அது நல்லா இருக்காது. நாளைக்கு காலையில் கிளம்பிடலாம்.
சரி நாங்களும் ஏதாவது சொல்லிட்டு வீட்டில் வந்துடுறோம், நீங்களும் வந்துடுங்க. போயிட்டு என்ன விஷயம்னு கேட்டுட்டு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலாம். ஆமாம்மா, அதைத்தான் பண்ணணும்.